ஃபியூச்சர் பெர்ஃபார்ம்க்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த 7 விஷயம் தெரியனா கண்டிப்பா உங்களால சர்வே பண்ண முடியாது. ஹலோ மேட்ஸ், நிறைய ட்ரேடர்ஸ் சிஎஃப்டி மாதிரியே ஃபியூச்சர் ட்ரேடிங்கும் இருக்குன்னு நிறைய ட்ரேடர்ஸ் ஃபியூச்சர் பெர்ஃபார்ம்க்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. பட் இந்த 7 விஷயம் தெரியாம நிறைய ட்ரேடர்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. சோ அது என்னங்கறத இந்த வீடியோல உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஒன், டைம் பீரியட். ஃபியூச்சர்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவாலுவேஷன்ல டைம் பீரியட் இருக்கு. நீங்க அக்கவுண்ட் பை பண்ணி 1 மந்த் குள்ள நீங்க டெஃபினட்டா அந்த அக்கவுண்ட பாஸ் பண்ணி லைவ் அக்கவுண்ட் கொண்டு போகணும். இல்லனா உங்களுக்கு அகைன் ரீசெட் ஃபீஸ் உங்களை டெஃபினட்டா பே பண்ண சொல்லுவாங்க. இல்லனா அந்த அக்கவுண்ட் அவங்க இன்ஆக்டிவ் பண்ணிடுவாங்க. பட் நீங்க எக்ஸாம் முடிச்சிட்டு லைவ் அக்கவுண்ட் குள்ள போயிட்டீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு எந்த ஒரு டைம் பீரியடுமே கிடைக்காது. நீங்க எவ்வளவு நாள் வேணா அந்த லைவ் அக்கவுண்ட் வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம். செகண்ட் திங், கன்சிஸ்டன்சி ரூல். சிஎஃப்டில எந்த ஒரு பெர்ஃபார்ம்லயுமே உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ரூல்னே கிடையாது. லைக் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி போற அக்கவுண்ட்ஸ்ல உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ரூல் கிடையாது. பட் ஃபியூச்சர்ஸ்ல அப்படி கிடையாது. சம் பெர்ஃபார்ம்ஸ் வந்து எவாலுவேஷன்ல வச்சிட்டு லைவ் அக்கவுண்ட்ல வைக்கிறது கிடையாது. இந்த கன்சிஸ்டன்சி ஸ்கோர் பத்தி டீடைலா யூடியூப்ல ஒரு வீடியோவாவே அப்லோட் பண்ணிருக்கேன். லூசிட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோல இருக்கு. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. தேர்ட் திங், பாயிண்ட் வேல்யூ. லைக் நீங்க சிஎஃப்டில பண்ண மாதிரி கோல்டு US30 அண்ட் US ஸ்டாண்டர்ட் பாயிண்ட் வேல்யூ சேமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா ஃபியூச்சர்ஸ்ல அப்படி இருக்காது. சோ உங்களுக்கு ஃபியூச்சர்ல கோல்டு, நாஸ்டாக் அண்ட் டவ் ஜோன்ஸோட பாயிண்ட் வேல்யூ கண்டிப்பா மாறும். சோ அதை நீங்க பார்த்து ரிஸ்க கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபோர்த் திங், மினி அண்ட் மைக்ரோ கான்ட்ராக்ட்ஸ். நீங்க சிஎஃப்டில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இருக்கும். அதுல நீங்க ஸ்டாண்டர்ட், மினி, மைக்ரோன்னு நீங்க ட்ரேட்ஸ் 1, 0.1, 0.01 லார்ஜா எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. பட் இங்க அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கோல்டுல மினில ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ கோல்டோட மினி வெர்ஷனை நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். மைக்ரோல ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்ணனும்னா கோல்டோட மைக்ரோ வெர்ஷனை நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதை நீங்க பார்த்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஃபிஃப்த் ஒன், ட்ரைலிங் டிராடவுன். இந்த டிராடவுன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட்ல மூவ் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 50k அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க. அதோட மேக்ஸிமம் லாஸ் வந்து 2k. தட் மீன்ஸ் 4% னு வெச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் டே நீங்க 2% ப்ராஃபிட் பண்றீங்க. அப்போ உங்களுடைய ப்ராஃபிட் 50 ல இருந்து 51 க்கு ஃபார்வர்ட் ஆகும். அதே மாதிரி உங்களுடைய மேக்ஸிமம் லாஸும் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகும். தட் மீன்ஸ் அவங்க அந்த 4% 51 ல இருந்து 4% கால்குலேட் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஃபர்ம் வந்து எண்ட் ஆஃப் த டே தான் இந்த ட்ரைலிங் டிராடவுனை கால்குலேட் பண்றாங்க. சிக்ஸ்த் ஒன், ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். இதல தான் நிறைய ட்ரேடர்ஸ் மிஸ்டேக் பண்றாங்க. நீங்க சிஎஃப்டி ல வந்து லைக் MT5, MT4, C ட்ரேடர் இந்த மாதிரி ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை பார்த்திருப்பீங்க. பட் ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரேடவுட் ஆர் ட்ரேட்ஸ் தான் உங்களுக்கு மோஸ்ட் ஃபர்ம்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க ட்ரேடவுட்ல போகும்போது உங்களுடைய அக்கவுண்ட ட்ரேடிங் வியூலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி ட்ரேடவுட் தான் யூஸ் பண்றேன். பட் நான் ட்ரேடிங் வியூல கனெக்ட் பண்றது கிடையாது. ட்ரேடவுட் சைட்லயே நான் வந்து ட்ரேட்ஸை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றேன். செவன்த் திங், ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நீங்க ஃபியூச்சர்ஸ்க்கு ஃபார்வர்ட் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஒரு இன்ட்ராடே பண்ற ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். பிகாஸ் ஆஃப் உங்களால ட்ரேட்ஸை நெக்ஸ்ட் டேக்கு கொண்டு போக முடியாது. எண்ட் ஆஃப் த டேவே ஆட்டோமேட்டிக்கா ட்ரேட்ஸ் க்ளோஸ் ஆயிடும். இல்லனா நீங்க மேனுவலா க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும். இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபர்ம்ஸ் ரூல்ஸ். உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை இன்ட்ராடே பண்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கோங்க. என்னோட யூடியூப் சேனல்ல கோல்டு, நாஸ்டாக் அண்ட் டவ் ஜோன்ஸ் உடைய பாயிண்ட் வேல்யூ என்ன அண்ட் மினி கான்ட்ராக்ட், மைக்ரோ கான்ட்ராக்ட்னா என்ன, சோ இதோட ரிஸ்கை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு ஃபியூச்சர்ஸ் பத்தின ஒரு டீடைல்டு வீடியோ நான் என்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வேணும்னா என்னோட சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்களுடைய ட்ரேடிங் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு ஃபியூச்சர்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்றேன். சோஸ்.